இந்த மேலே இருக்கிறத மட்டும் எடுத்து அடுப்பில் ஒரு 30 செகண்ட்ஸ் காட்டிட்டா போதும். நீங்கள் காஃபி எப்படி குடிப்பீங்க? லைட்டாக டிகாஷன், சக்கரை தூக்கலா, பால் ஜாஸ்தியா இல்லை பால் கம்மியா? அப்படிதானே காஃபி போடுறவங்கிட்ட சொல்லுவீங்க. நல்லா சூப்பராகிடுச்சு. நானும் அப்படிதான் நினச்சேன். நான் ஒரு பிராமின் குக்கு கிட்ட தான் ஒரு பர்ஃபெக்ட் காஃபி எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஐ ஓப்பனிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு காஃபினா இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். பண்ணலாமா? என் அன்பு வணக்கம். நான் ஏன் 30 செகண்ட்ஸ் ஃபயரில் காட்ட சொன்னேன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம அதில் காஃபி பொடி போட்டு நம்ம ஃபில்டர் காஃபி பண்ணியிருப்போம். அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியிருப்போம். சில காஃபிக்கு தூளெல்லாம் என்ன ஆகிருக்குன்னா அந்த ஹோலில் போயிட்டு பிளாக் ஆகிருக்கும். இப்படி ஃபயர் பண்ணும்போது அது கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். அதுக்காண்டி தான் நான் அதை பண்ண சொன்னேன். ஸோ முதல்ல காஃபிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுதான். அந்த ஃபர்ஸ்ட்டு விஷயமே அது என்னென்னா, இந்த காஃபி கொட்டையும் அதோட சிக்கரி மிக்ஸும் ப்ரொப்போர்ஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. இவ்வளோ பர்சன்டேஜ் இது இருக்கணும், இவ்வளோ பர்சன்டேஜ் அது இருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே அவங்க டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான். எதுவுமே தப்பு ரைட்டுன்னு இதுக்குள்ளே வாதம் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. பட் நான் இதை கற்றுக்கிட்ட போது இதோட அவங்க கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன், அதில் இருக்க ஜென்யூனிட்டி, அதில் இருக்க ட்ரெடிஷ்னல்ஸ் ஃபென்டாஸ்டிக், ஃபேபுலஸ். அதுதான் நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட அப்படியே கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த காஃபி ப்ரொப்போர்ஷன் என்னென்னா, பிளான்டேஷன் ஏ 250 கிராம், பிளான்டேஷன் பி 250 கிராம், சிக்கரி 50 கிராம். அது என்னது பிளான்டேஷன் ஏ? எனக்கு இந்த காஃபி கொட்டை தான் தெரியும். அது என்னது பிளான்டேஷன் ஏ, பிளான்டேஷன் பி? இந்த காஃபி கொட்டை இருக்குல்ல, இந்த காஃபி பீன்னு சொல்கிறாங்கல்ல, இதோட சைஸுக்கு அதுக்கு கிரேட்ஸ் வச்சுருப்பாங்க. ஏபிசிடின்னு. ஐ திங்க் ஏபிசிடி, ஆமாம், டி வரைக்கும் உண்டு. அதில் ஏவும் பியும் டாப் கிரேட். அந்த ஏ அதோட சைஸ் எல்லாம் ஈவனாக நல்ல பெரிய சைஸஸாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பி, சி, அடுத்தது அப்படியே மாதிரி அந்த கிரேடை பிரிச்சிருப்பாங்க. இந்த ப்ரொப்போர்ஷன்ஸில் கலரும் கரெக்டாக இருக்கும், ஃப்ளேவரும் கரெக்டாக இருக்கும், அந்த க்ரீமினஸ், கரெக்டான பால் எல்லாம் 100% அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குங்க நான் இந்த சொன்ன இந்த விஷயத்தில். ஸோ இந்த ப்ரொப்போர்ஷன்ஸில் காஃபி, ஃபில்டர் காஃபி பவுடர்ஸை நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணால் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ அதை தான் நான் என்ன பண்ண போகிறேன், இன்னைக்கு காஃபி இதில் போட போகிறேன். அது எப்படி போடணும், எப்படி அந்த சுடு தண்ணி ஊற்றணுன்றதை இப்போ நான் காட்டுறேன். நான் மொத்தம் 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த 3 டேபிள் ஸ்பூன் எவ்வளோன்னா 2 காஃபி குடிக்கலாம். 2 டம்ளர் காஃபி. இந்த 2 டம்ளர் காஃபினா எப்படி? நம்ம வீட்டில் மீடியம் சைஸ் டம்ளர் ஒன்று வச்சுருப்போமே, இல்லை அதுக்கு மேலே வச்சுருப்போமே, அதுக்கு இல்லை. இந்த காஃபி டப்பரை கொடுக்குறாங்கல்ல, இதுக்கு 2 டம்ளர் காஃபி கரெக்டாக இருக்கும். இதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி இதுக்கு ஊற்றணும். ஸோ அப்படி பார்த்தா நான் 1 டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இதுக்குள்ளே ஊற்றிடணும். எல்லா ஃபில்டர் காஃபிலையும் அந்த ஃபில்டர் காஃபி போடுற அந்த ஃபில்டர்லேயும் இது இருக்கும். இதை வச்சு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணிவிட்டு இது மேலே எடுத்து அப்படியே வச்சுட்டு சுடு தண்ணியை அதுக்கு மேலே ஊற்றணும். ரொம்ப ஸ்லோவாக ஊற்றணும். ஊற்றிட்டா 20 மினிட்ஸில் அந்த டிகாஷன் ஃபுல்லாக இறங்கிடும். ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஊற்றிட்டு இதை அப்படியே மூடி கீழே இருக்க பீஸால் அப்படியே நவுத்தி அலேக்காக வச்சுடுங்க. 20 மினிட்ஸ் கழித்து ஃபென்டாஸ்டிக்கான டிகாஷன் ரெடி ஆகிடும். நான் சொன்னேன்ல, இது கற்றுக்கும் போது ஒரு ஃபேப்லஸான ஐ ஓப்பனிங் எக்ஸ்பீரியன்ஸுன்னு. ஆமாங்க, ஆக்சுவலாக நான் அவர்கிட்ட போய் கேட்ட உடனே அவர் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னார், அப்பா இப்போல்லாம் என்னப்பா காஃபி குடிக்கிறாங்க, டிகாஷன் தூக்கலா, சக்கரை கொஞ்சம் ஜாஸ்தியாக, சக்கரை கொஞ்சம் கம்மியாக, அப்படிலாம் இல்லைப்பா. காஃபின்னா கண்டிஷனாக போடணும். அது கண்டிஷனாக போடணும். இவ்வளோ தான் சக்கரை போடணும், இவ்வளோ தான் டிகாஷன் ஊற்றணும், இவ்வளோ தான் பால் ஊற்றணும், இப்படி தான் இப்போ தம்பி பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அதுவே இது என்ன, நான் ஹோட்டல்லையே ஒர்க் பண்ணதுனால கஸ்டமருக்கு எப்படி பிடிச்சதோ அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறது தான் எனக்கு எப்போவுமே பழக்கம். இது அப்படியே ரிவர்ஸாக இருக்குது. இது இப்படி தான் குடிக்கணும்னு சொன்னதே எனக்கு ரொம்ப ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு. அப்புறம் அவர் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் அதில் இருக்க ட்ரெடிஷ்னல் வேல்யூவும் அதோட டேஸ்ட் ப்ரொஃபைல், அதோட ஏன் அவ்வளோ கண்டிஷனாக அவர் சொல்கிறாருன்றது என்னால் புரிஞ்சுக்க முடிச்சு. கொஞ்சம் பிட்டர்னஸ், பாலில் இருக்க க்ரீமினஸ், அப்புறம் சக்கரையில் இருக்க ஸ்வீட், இதெல்லாம் பண்ணுற ஒரு மேஜிக் இருக்குல்ல, அதுதாங்க ஃபில்டர் காஃபி. சீரியஸ்லி நல்ல ஃபில்டர் காஃபி போட்டு தரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் காஃபி பாயசமாக கொடுக்குறாங்க.
அது இப்படி குடித்தவங்க கன்ஃபார்மாக அந்த மாதிரி காஃபியை குடிக்கவே மாட்டாங்க. ஸோ 20 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டிகாஷன் செக் பண்ணிடலாம். வாவ், சூப்பராக ஆயிடுச்சு. ஆறிடுச்சு. ஆனாலும் அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்குது, அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம பாலை காய்ச்சி எப்படி அதை பூற்றணுன்றதை சொல்லி காட்டுறேன். இந்த மாதிரி 1/4 டம்ளருக்கு டிகாஷன் ஊற்றிட்டு சுகர் வந்து 1.5 டீஸ்பூன் சுகர் போட்டால் பர்ஃபெக்டாக இருக்கும். அதையும் நம்ம இந்த டிகாஷன்லேயே சேர்த்துக்கலாம். நம்ம பாலை காய்ச்சி எப்படி அதை பூற்றணுன்றதை சொல்லி காட்டுறேன். சூப்பராக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக பாலில் ஒரு ட்ராப் தண்ணி ஊற்றாமல் அப்படியே காய்ச்சி அது சேர்க்கணும். அப்போ தான் அது நல்லாவே இருக்கும். பசும்பாலாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஆனால் சிட்டியில் அந்த மாதிரிலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நான் பேக்கெட் பாலில் தான் நான் போட போகிறேன். நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்புக்கு நோட்டிஃபை பண்ணுமா? எனக்கு ஹாய் மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9940302830. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? அப்போ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.